ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர் நேரலை போற்றி. மகர ராசினியர்களுக்கு வணக்கம். மகர ராசினியருக்கு நல்ல காலம் பிறக்குதுங்க. நல்ல காலம் பிறக்கிறதுக்கு ஒரு ரகசியமான வழிபாடு பண்ணணும். ஒரு ஆன்மீக ஒரு காரியத்தை பண்ணணும். இப்போ கிரக நிலைகள் நல்லா இருக்குது. ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு சூரியன் வராங்க. புதனும் அடுத்து வராரு. 31ஆம் தேதி வராரு, ஜூலை 31. ஸோ கோச்சாரத்தில் கிரகம் நல்லா இருக்குது. 8ஆம் இடத்துல சுக்கிரன் கேது, 2ஆம் இடம் சுபத்துவமாக இருக்குது. சுக்கிரன் ராகு சுபத்துவப்படுத்துகிறாரு. அதுபோக ராகு கேது பாவகிரகங்கள் அசுரகுரு சுக்கிரன் தொடர்பாக இருக்கிறதுனால 2ஆம் இடமும் 8ஆம் இடமும் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் அமைதி இருக்கும், பணப்புழக்கம் இருக்கும். கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலுமே ஆதாயத்துடன் அலைவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்போ நேரில் ஜூலை 15லிருந்து ஜூலை 23 வரைக்கும் உங்களுக்கு குப்த நவராத்திரின்னு நடந்துகிட்ருக்குது. நவராத்திரி நிறையா இருக்குது நமக்கு. சரியா நேர்களே, நவராத்திரி 4 வகை நவராத்திரி கொண்டாடப்படுகிறது. அதில் குப்த நவராத்திரி இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இன்று முதல் ஆரம்பிக்கிறது குப்த நவராத்திரி. ஆனி 31லேருந்து உங்களுக்கு 23ஆம் தேதி வரைக்கும், ஜூலை 23 வரைக்கும், ஆடி 7 வரைக்கும். சரியா, ஆனி 31லேருந்து ஆடி 7. இங்கிலீஷ் டேட் 15/7/2026 டு 23/7/2026. இந்த காலகட்டத்தில் இந்த குப்த நவராத்திரி நடக்குது. இந்த குப்த நவராத்திரி அன்னைக்கு நீங்கள் மகர ராசிக்கும் இந்த குப்த நவராத்திரிக்கும் என்ன தொடர்பு, என்ன பலன்கள், அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு முக்கியமான வீடியோ. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு காரியம் மட்டும் பண்ணுங்கள், பிரச்சனை தீரும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். சரியா நேரில் ஒரு சின்ன வழிபாடு தான். வீட்லேயும் செய்யலாம், கோயிலும் செய்யலாம். இந்த வீடியோவில் இந்த குப்த நவராத்திரியை பற்றி மகர ராசிக்கு என்ன தொடர்புன்னு சொல்கிறேன். இந்த குப்த நவராத்திரி இந்த காலகட்டத்தில் ஜூலை 17 டு ஜூலை 23 வரைக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணலாம். வீட்டில் வச்சும் கும்பிடலாம், குலதெய்வ கோயிலுக்கும் போகலாம். அதுபோக ரகசிய மந்திர சித்திக்கு இந்த குப்த நவராத்திரி பயன்படுத்தப்படுகிறது. நீங்கள் ஆன்மீக வழிபாடில் இருக்கிறீங்க, ஒரு இதாக இருக்கிறீங்க, ஆன்மீகத்தில் அடுத்த லெவலுக்கு போகணும், சில சித்து விளையாட்டு, சில ரகசிய மந்திர சித்திக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எந்த தெய்வத்தை சார் கும்பிடணும் அப்படின்னா துர்க்கை அம்மனை தான் கும்பிடணும். பொதுவாக குப்த அப்படின்னாலே ரகசியம்னு அர்த்தம். குப்தா அப்படின்னாலே ரகசியம்னு அர்த்தம். ரகசியத்தை பாதுகாத்தல். இந்த நாட்கள் இந்த 9 நாட்களில் ஜூலை 15லிருந்து ஜூலை 23 9 நாட்கள் நீங்கள் செய்கிற பூஜை, மந்திரம், தியானம் எல்லாமே ரகசியமாகவே இருக்கும். வெளி உலகத்துக்கு தெரியாமல் செய்யணும். சரியா, வெளி உலகத்துக்கு யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. வீட்டில் செஞ்சாலும் தனியாக செய்யலாம், இல்லைன்னா கோயிலில் போய் செய்யலாம், துர்க்கை அம்மன் கோயிலில் போய் செய்யலாம். இப்போ பொதுவாக மகர ராசி வேத ஜோதிடத்தின்படி 10ஆம் இடம் ஒரு சரராசி. காலப்புருஷ சக்கரத்துக்கு 10ஆம் இடம் சரராசி. இது ஒரு ஏக்கம் கொண்டது. சரியா, ஏக்கம் கொண்டது. ஒரு ஏக்கத்திலேயே இருக்கும் மகராசி. சரராசிங்கிறது ஏக்கத்திலே இருக்கும். கொஞ்சம் வேகமாகவும் இருக்கும், சுறுசுறுப்பாகவும் இருக்கும். அடுத்தடுத்த காரியங்களை உடனடியாக செய்யணும்னு ஒரு எண்ணப்பாடில் இருக்கிற ராசி தான் மகர ராசி. ஸோ அந்த மகர ராசி பூமி ராசியாகவும் பார்க்கப்படுகிறது. மகரம் ஒரு பூமி ராசி. ஸோ மகர ராசி பூமியில் ஆழ பிறந்த ராசி. பூமியில் ஒரு ஏக்கம் கொண்ட ராசி மகர ராசி. இந்த மகர ராசி நேரில் இந்த குப்த நவராத்திரியில் எப்படி நீங்கள் இந்த ரகசிய வழிபாடு பண்ணினீங்கன்னா கடலில் எழுகிற அலை மாதிரி எழுச்சியாக இருக்கும் வாழ்க்கை. நல்லா ஒரு பூரிப்பாக இருப்பீங்க. புதிய சிந்தனைகள் இருக்கும், செயல்வேகம் நிறைந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் ஆக்கப்பூர்வமான, ஆற்றல் பூர்வமான நல்ல காரியங்கள் பண்ணுவீங்க. ஆத்ம திருப்தி இருக்கும். சரியா, ஆத்ம திருப்தி இருக்கும். ஆன்மீக விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த குப்த நவராத்திரி நாட்களில் நீங்கள் துர்க்கையமான பல்வேறு வடிவங்களை கும்பிடலாம். சரி, அடுத்து வருகின்ற 9 நாட்கள், இன்று முதல் அடுத்து வருகின்ற 9 நாட்களுக்கு துர்க்கையம்மன், கனக துர்க்கை, விஷ்ணு துர்க்கை, ஜெயதுர்க்கை, வனதுர்க்கை, சரியா, இப்படி நிறைய துர்க்கையம்மன் இருக்குது. துர்க்கையம்மனுடைய வடிவங்கள் நிறைய இருக்குது. ஏதோ ஒரு துர்க்கம்மனை எடுத்து நீங்கள் வழிபாடு பண்ணலாம். அன்னையோடைய மந்திரத்தை சொல்லலாம். துர்க்கை மந்திரம் வேணுங்கிறவங்க எங்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேளுங்க, உங்களுக்கு நான் அனுப்பிவிடுவேன். சரியா, இதை நீங்களும் செய்யலாம். ஒரு குரு வழிகாட்டலோடு செய்யலாம். குருன்னா என்ன, ஒரு பூசாரி, ஒரு குருக்கள், இல்லைன்னா ஒரு ஜோதிடர், இவர்களோட வழிகாட்டலோடு செய்யலாம். இப்போ நான் உங்களுக்கு என்ன வழிகாட்டு பண்ணுவேன், துர்க்கை படம் அனுப்புவேன் வாட்ஸ்அப்பில். அதுபோல் துர்க்கை அம்மனோட மந்திரம் அனுப்புவேன், பீஜ மந்திரம் அனுப்புவேன். அதை நீங்கள் ஒரே ஒரு நாள் நீங்கள் அதை வழிபாடு பண்ணலாம். சரி சார், என்ன சார் செய்யலாம் அப்படின்னா வீட்டில் வச்சு கும்பிடணும். வீட்டில் வச்சு எப்படி கும்பிடணும் அப்படின்னா வீட்டில் துர்க்கை அம்மன் படம் வச்சுக்கலாம். துர்க்கை அம்மன் படத்தை வீட்டில் வச்சு கும்பிடலாம். விநாயகர் படம், துர்க்கை அம்மன் படம், மற்ற சாமி படத்தை வச்சுக்கலாம். சிவன் படத்தையும் வச்சுக்கலாம், முருகன் படத்தையும் வச்சுக்கலாம், விநாயகர் படத்தையும் வச்சுக்கலாம். மகர ராசிக்கு வீர கணபதி படம் இருக்குது முக்கியம்தான். வீட்டில் வச்சு கும்பிட்றீங்கன்னா என்ன பண்ணணும்னா இந்த 9 நாட்களில் ஒரு நாட்கள் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை வர வெள்ளிக்கிழமை கூட எடுத்துக்கலாம். ஆடி 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி ராகு வேலையில் நீங்கள் 10 to 12 இந்த காரியத்தை பண்ணலாம். சார், எனக்கு 10 to 12 வேலைக்கு வெளியே போயிடுவேன் சார், வீட்டில் இருக்க மாட்டேன்னா இரவு 8 to 9 பண்ணுங்கள். சரி, வெள்ளிக்கிழமை வெள்ளி ஓரளவு கூட பண்ணலாம். நல்லது தான். ஒரு கருப்பு கயிறு எடுத்துக்கணும். கருப்பு கயிறில் பூஜையெல்லாம் பண்ணுங்கள், பூஜை நமஸ்காரம் பண்ணுங்கள், மந்திரம் சொல்லுங்கள். ஒரு கருப்பு நூல் எடுத்துக்கிட்டு அதில் 9 முடிச்சு போடுங்க. சரியா, நவக்கரை ஞாயிறலே போட்டி சொல்லி 9 முடிச்சு போடுங்க. நவக்கிரகங்களோட பேர் தெரிகிறவங்க ஓம் சூரிய பவனை போற்றி, ஓம் சந்திர பவனை போற்றி, ஓம் அங்கார பவனை போற்றி, ஓம் புதன் பவனை போற்றி, ஓம் குரு பவனை போற்றி, ஓம் சுக்கர பவனை போற்றி, ஓம் சனீஸ்வர பவனை போற்றி, ஓம் ராகு பவனை போற்றி, ஓம் கேது பவனை போற்றி அப்படின்னு 9 கிரகங்கள் பேரை சொல்லி 9 முடிச்சு போடுங்க.
முடிச்சு போட்டு இந்த நூலை வந்து அந்த ஃபோட்டோ கடையில் வச்சுருங்க. வீட்டிலே வச்சுக்கலாம். சரியா, வீட்டிலே வச்சுட்டு தொடர்ந்து சாமி கும்பிடுங்க. சரியா, இதை இன்றைக்கி கூட செய்யலாம். நீங்கள் இன்றைக்கி இரவு கூட செய்யலாம். இன்றைக்கி இரவு புதன்கிழமை புதன் ஓரையில் செய்யலாம். சரி, அந்த கிழமையோட ஓரையில் செய்யலாம். இன்றைக்கி செய்ய முடியாதவங்க நாளைக்கு செய்யுங்க. நாளைக்கு முடியாது செய்யாதவங்க வெள்ளிக்கிழமை செஞ்சுருங்க. இந்த 3 நாளில் செஞ்சுட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா குறைஞ்சது ஒரு 5-6 நாள்னாச்சும் அது பூஜை அறையில் இருக்கணும். சரியா, இதை வந்து நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு பூஜை அறையிலே வச்சுருங்க. அது துர்க்கை அம்மன் படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க. சார் துர்க்கை அம்மன் படம் இல்லை சார்னா தேவி கருமாரியம்மன் படம், அதுபோக சமயபுரத்து மாரியம்மன் படம், அம்மன் படம் இருந்தாலும் அம்மன் படத்துக்கு கீழே வைக்கலாம். அம்மன் படத்தை வச்சும் இந்த பூஜையை நீங்கள் செய்யலாம். சில பேர் வீட்டில் துர்க்கை அம்மன் படம்லாம் வச்சு கும்பிட மாட்டாங்க, கொஞ்சம் ஆச்சாரம் பார்ப்பாங்க. ஏன்னா துர்க்கை அம்மன் வந்து ஆக்ரோஷமாக இருக்கும். ஸோ வீட்டில் சமயபுரத்து மாரியம்மன், தேவி கருமாரியம்மன் படம் இருந்தாலும் நீங்கள் வச்சு கும்பிடலாம். ஆனால் முக்கியம் வந்து என்னென்னா பூஜை புனஸ்காரம் பண்ணிவிட்டு உங்கள் வழக்கப்படி குடும்பத்தில் எப்படி வழக்கப்படி பண்ணுவீங்களோ அதுபடி பண்ணிவிட்டு கருப்பு நூலில் 9 முடிச்சு போடணும். 9 முடிச்சு போட்டு அந்த போட்டோ கடியில் வச்சுருங்க. ஆடி 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, சரியா, வெள்ளிக்கிழமை இரவு 6 மணிக்கு மேலே அதை ஓடுற தண்ணியில் போட்டுருங்க. இல்லைனா ஆடி 2ஆம் தேதி கூட போடலாம். 9 நாள் முழுமையாக முடிஞ்சிடும். சரியா, 9 நாள் முடிஞ்சிடும். 23ஆம் தேதியோட அந்த குப்த நவராத்திரி முடிஞ்சிடும். ஆடி 1ஆம் தேதியோட முடிஞ்சிடும். ஸோ ஆடி 2ஆம் தேதி சனிக்கிழமை 24/7/2026 அன்றைக்கி வந்து அந்த நூலை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கால் மீது படாத இடத்துல போட்டுருங்க. இல்லைன்னா ஓடுற தண்ணியில் போடுங்க. புல்லு புதரில் போட்டுடலாம். அப்படி எதுவும் இல்லை சார்னா வேப்ப மரத்துக்கு அடியில் மண்ணை தோண்டி உள்ளே போட்டு மூடிடுங்க. சின்ன நூலாக தான் இருக்கும். 1 சாண அளவு தான் இருக்கணும். சரி, 1 சாண அளவுக்கு எடுத்தால் போதும். 9 இன்ச்சுக்கு எடுத்துகிட்டு அதில் ஒவ்வொரு இன்ச்சுக்கும் இடைவெளியில் 9 முடிச்சு போடுங்க. சரியா நேர்களே, இந்த 9 முடிச்சு போடுறது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் அந்த நவக்கரங்களோட அணுக்கரம் பரிபூர்ணமாக அந்த குப்த நவராத்திரி இருக்கும். ரகசியமான சில காரியங்கள் நடக்கும். நீங்கள் மனசுக்குள்ளே சில ரகசியமான சில காரியங்கள்லாம் வச்சுருப்பீங்க. உங்கள் ரகசிய காரியம் வெற்றி அடையணும்னா இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ தலைப்பை அப்படித்தான் போடுவேன். சரியா நேர்களே, ரகசியமான எண்ணங்கள் உங்களுக்கு வந்து வெற்றி அடையும். ரகசிய எண்ணங்கள் வெற்றி அடையும். இந்த குப்த நவராத்திரி நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. ஜூலை 15 டு ஜூலை 23 இந்த மீனிங்கில் தான் நான் தம்மையில் டைட்டில் போடுவேன். இந்த காரியத்தை பண்ணுங்க. வீட்டில் பண்ணுறவங்க வீட்டில் பண்ணலாம். இல்லைனா துர்க்கை அம்மன் கோயிலுக்கு போய்ட்டு துர்க்கை அம்மன் சன்னதியில் நீங்கள் வந்து அம்பாவை கும்பிட்டுட்டு அங்கேயே அந்த 9 முடிச்சு கருப்பு கயிறு கொண்டு போயிட்டு 9 முடிச்சு போட்டுட்டு அவள் பாதத்தில் வச்சு கும்பிட்டுட்டு வீட்டில் கொண்டு கூட வச்சுக்கலாம். சரியா, வீட்டில் செய்கிறது நல்லது, கோயிலில் செய்கிறது நல்லது, எங்கே வேணாலும் செஞ்சுக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரியா நேர்களே, இது ஒரு சின்ன ஒரு காரியம்தான். ஆனால் செய்கிற நேரம் தான் முக்கியம். இந்த குப்த நவராத்திரி இப்போ அனுஷ்டிக்கப்படுகிறது. ஸோ மகர ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். முழு நம்பிக்கையுடன் செஞ்சீங்கன்னா உங்கள் ரகசிய விருப்பம் நிறைவேறும், அம்மனால் நிறைவேறும். அதுபோக நீங்கள் என்ன பண்ணணும்னா 9 முடிச்சு போட்டுட்டு 9 கிரகத்தை நினைக்கணும். அது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு கிரகமே ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும். இப்போ வந்து சூரியன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்து குரு கூட சேர்றாரு. சிவராஜ் யோகம் நல்லாயிருக்கும். எனக்கும் நல்லாயிருக்கும். கணவன் மணி உறவு, கூட்டுத்தொழில், பங்கு சந்தை இப்போதைக்கு நல்லபடியாக இருக்கும். சரியா, உறவு முறைகள் நல்லாயிருக்கும். அக்கம் பக்கம் சொந்த பந்தம் உணவுகளும் நல்லாயிருக்கும். அடுத்து சந்திரன் வந்து இப்போ வளர்பிறை சந்திரன் ஆகிட்டார். அமாவாசை முடிஞ்சு இப்போ வளர்பிறை சந்திரன் ஆகிட்டார். 2.25 நாளுக்கு ஒரு தடவை மாறிட்டே இருப்பார். ஸோ சந்திரன் வந்து இப்போ அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு தான் போகிறாரு. ஸோ மனதாலும் உடலாலும் நல்ல நிலைமையில் இருப்பீங்க. அடுத்து வந்து செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஓரளவு சுக்கிர வீட்டில் இருக்கிறனால காதல் வசப்படும். கணவன் மணி உறவு நல்லாயிருக்கும். காதல் நல்லாயிருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். சரியா, பிள்ளைகள் விஷயத்தில் சில செலவுகள் இருந்தாலுமே அது வந்து சுப செலவாக தான் இருக்கும். ஏன்னா சுக்கிர வீட்டில் இருக்கிறனால ஓரளவு மனசு ஒப்பி நல்லபடியாக தான் செய்வீங்க. அடுத்து வந்து புதன் வந்து 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறாரு. 31ஆம் தேதி 7ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. 6ஆம் இடத்துல புதன் இருக்கிறனால கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். குறிப்பாக கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டவங்க, கணக்கு சம்மந்தப்பட்டவங்க, தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கிறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, எஜுகேஷன் ட்ரஸ்ட் வச்சுருக்கிறவங்க, சொல்லிக் கொடுக்குறவங்க, கலை தொடர்பில் காரியம் பண்ணுறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆள் தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. நல்லாயிருக்கும். அதாவது எப்படின்னா இந்த 9 முடிச்சு போடுறது வந்து அந்த 9 கிரகங்களை வந்து டியூன் பண்ணி விடும். சரியா நேரில் 9 கிரகங்களை டியூன் பண்ணி விடும். அந்த 9 கிரகங்களும் நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்து புதனை சொல்லிட்டு சனி பகவான், செவ்வாய், சூரியன், சந்திரன் சொல்லியாச்சு. குரு 7ஆம் இடத்துல தான் இருக்கிறார். நல்லாயிருக்கும். திருமணம் நடக்கும். வீட்டில் மங்கள நிகழ்ச்சி நடக்கும். வேலை நோக்கம் கூடி வரும். சரியா, எனக்கும் நல்லாயிருக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. படிக்கிற மாணவர்கள், காலேஜ் படிக்கிற மாணவர்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. அடுத்து வந்து ராகு கேதுகள். ராகு பகவான் இப்போ சுக்கிர தொடர்பில் இருக்கிறார். குடும்பத்தில் அமைதி இருக்கும். பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும். பேச்சில் ஒரு நயம் இருக்கும். குடும்பத்தில் பெண்களால் ஒரு முன்னேற்றம் இருக்கும். 8ல் சுக்கிரன் இருக்கிறாரு. சரியா, 5, 10 கூடியவன் 8ல் இருக்கிறனால பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். தேவையில்லாத செலவுகள் இருக்கும். ஆனால் அது நல்ல செலவாக தான் இருக்கும். நீங்கள் வந்து காரிய ரீதியாக வீட்டை விட்டு சில பேர் வெளியே போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா 8ல் சுக்கிரன் இருக்கிறாரு. ஆனால் வீடு கொடுத்தவன் அடுத்து குரு சூரியன் வந்து ஆடி மாதம் சுபத்துவம் வரதுனால ஆடி மாதம் முழுக்க உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து சுக்கிரன் வந்து கீழே இறங்கிடுவார் உங்களுக்கு. சரி, 9ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 8ஆம் இடத்துக்கு 9ஆம் வந்துட்டார்னா சூப்பர், நல்லாயிருக்கும். நீசமானாலுமே வீடு கொடுத்தவன் குரு கூட சேர்ந்து இருக்கிறனால நல்ல அமைப்பாக தான் இருக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறனால
5-10 நல்லாயிருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் எல்லாமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமாநிலத்தில் தொடர்புள்ள வேலை பார்க்குறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த கருப்பு நூலில் 9 முடிச்சு இந்த காலகட்டத்தில் போகிறதுனால அந்த 9 கிரகங்களுடைய ஆதிபத்திய விசேஷம் காரகத்துவம் நல்லாயிருக்கும். லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி சில பலன்கள் வித்தியாசப்படும். இப்போ வந்து செவ்வானா மேச லக்கணம் விருச்சிக லக்கணம், அந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சிற காலையும் நல்லாயிருக்கும். சரியா, மேச லக்கணம் விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து கணவன் மணி உறவு, குடும்ப உறவு இதெல்லாம் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து மிதுன லக்கணம் கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்க ஆள் நல்லா இருப்பீங்க, வியாபாரம் நல்லாயிருக்கும், வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு எஃபெக்ட் போடுவீங்க. அடுத்து கடக லக்கணம் சிம்ம லக்கணம், கடக லக்கணத்து சிம்ம லக்கணத்துக்கு வந்து சந்திர சூரியர்கள் தான். சூரியன் வந்து இப்போ நல்ல நிலைமையில் தான் வராரு. கொஞ்சம் ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பீங்க, அரசாங்க தொடர்பு நல்லாயிருக்கும். என்ன கொஞ்சம் வேலை விஷயமாக கொஞ்சம் வெளியூர் இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து தனுசு லக்கணம் மீன லக்கணம் சிறப்பாக இருக்கும். சரியா, நல்லா இருப்பாங்க. தனுசு லக்கணம் மீன லக்கணம் வந்து மிகச்சிறப்பாக கரெக்டாக இருப்பாங்க, பர்ஃபெக்டாக இருப்பாங்க. மகர லக்கணம் கும்ப லக்கணம் பரவாயில்ல, உத்தியோகம் நல்லாயிருக்கும். சரியா, உத்தியோகத்தில் வந்து நல்ல ஒரு இணக்கமாக இருப்பீங்க, இன்டெகிரேஷன் நல்லாயிருக்கும். உத்தியோகம் அதிர்ஷ்டம் பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சரியா நேர்களே, ஸோ இப்படி பலதரப்பட்ட லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல படம் இருக்கும். ரிஷப லக்கணம் துலா லக்கணம் முதலுக்கு மோசம் இல்லை, நல்லா தான் இருக்கும். சரியா, பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும், பேச்சில் ஒரு இனிமையாக இருக்கும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லாயிருக்கும். குடும்பம் ஒரு கோயிலாக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தை நல்லா ஏற்றிருக்கும். புத்திர பாக்கியம் கிடைக்கும். இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேர்களே, ஸோ சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, ரகசிய காரியங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும். ரகசியமாக சில காரியங்கள் வச்சுருப்பீங்க மனசுக்குள்ளே, எல்லாத்துக்குமே மனசுக்குள்ளே ஒரு எண்ணங்கள் இருக்கும், ரகசிய எண்ணங்கள் வெளியே ஷேர் பண்ணாமல் வச்சுருப்பீங்க. அப்படி பூடகரமாக மனசுக்குள்ளே வச்சுருக்கிற காரியத்துக்கெல்லாம் நிறைவேறணும்னா இந்த வழிபாடை நீங்கள் பண்ணினீங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நான் ராசிக்கு சொல்லிட்டேன், லக்கணத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன். நிறையா சொல்லலாம், வீடியோவில் வந்து அதிகமாகும். வாட்டர் மேபி இந்த காரியம் பண்ணினீங்கன்னா ஓரளவு மேன்மை அடைவீர்கள். சரியா, இதை வீட்டில் வச்சு செய்யலாம், கோயிலே செய்யலாம். சரியா, நீங்கள் என்றைக்கு வேணாலும் கோயிலுக்கு போகலாம். இன்றும் கோயிலுக்கு போகலாம், இன்று இரவும் கோயிலுக்கு போகலாம். இந்த வீடியோ வந்த பின்னாடி நாளையும் போகலாம். சரியா, 2 நாளுக்குள்ளே போயிட்டு வந்துடுங்க. வெள்ளிக்கிழமைக்குள்ளே கோயிலுக்கு போய் செஞ்சுருங்க, இல்லை வீட்டில் செஞ்சுருங்க. கருப்பு நூல் எடுத்துக்கோங்க, அதுதான் முக்கியம். கருப்பு நூலில் 9 முடிச்சு போட்டு நீங்கள் வீட்டு போட்டால் வச்சுருங்க. அம்மன் படத்து கீழே வச்சுக்கிட்டு டெய்லி கும்பிடுங்க. ஆடி 2ஆம் தேதி 24/7/2026 அதை எடுத்து வெளியே கால் மீதி படாத இடத்துல போட்டுருங்க, இல்லைன்னா ஓடுற தண்ணியில் போடுங்க. 6 குளம் தெப்பத்தில் போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். என்ற ஒரு நல்ல வார்த்தையை சொல்கிறேன். இதை செஞ்சீங்கன்னா இந்த குப்த நவராத்திரி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். வாழ்த்துக்கள் நேர்களே. எல்லாம் வல்ல இறைவன் மகர ராசி நேர்களுக்கு, உத்திராடம் திருவோணம் அவிட்ட நட்சத்திர நேர்களுக்கு சில சௌபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். அனைத்து நலங்களும் வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடுவோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.